Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவர் ஒரு கப்பு, தக்காளி 2, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் முந்திரி. இதை வச்சு சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம். இது வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு காலிஃப்ளவரை ஒரு சுடு தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு அதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அதில் சின்ன சின்ன புழு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அதை இந்தமாரி பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இதுமாரி அதை வடிகட்டி வச்சுருங்க. வடிகட்டிட்டு இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் நம்ம போட்டிருக்கோம். மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. மற்றதெல்லாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். போட்டு இதை நம்ம இந்த காலிஃப்ளவரை இந்த மசாலாவோட போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மசாலா நம்ம போட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும், இல்லைனா கருகிரும். இப்போ இந்த மசாலாவில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த காலிஃப்ளவரை அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா இந்த காலிஃப்ளவர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ இதோட நம்ம சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தண்ணிலாம் எதுவும் நம்ம ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது நான்ஸ்டிக்கில் வச்சாலும் சரி, இல்லை கடாய் இரும்பு கடாயில் வச்சாலும் சரி. நான் வந்து அயன் கடாய், அதாவது இரும்பில் தான் நான் அந்த கடாயை வச்சுருக்கேன் அடுப்பில். மூடி வச்சிங்க அப்படின்னா பாருங்கள், தண்ணிலாம் அதுலேயே அந்த காலிஃப்ளவர்லேருந்து பிரிஞ்சு வரும் இந்தமாரி. ப்ளஸ் நம்ம ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் தண்ணிலாம் நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. உப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அடியெலாம் பிடிக்காது. பட் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறிக்கிறோம். இப்போ இந்தமாரி வச்சுட்டு இது மூடி வைக்கணும். ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு. அதுமாரி காலிஃப்ளவரும் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்தமாரி நீங்கள் கையில் எடுத்து பார்த்து இப்படி நசிங்க பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக குக் ஆகிருக்கும். இது அப்படியே வெறுமனாவே நீங்கள் மேலே மல்லித்தலை போட்டுட்டு காலிஃப்ளவர் ஃப்ரையாக நீங்கள் ஒரு சைடிஷாக இதை வச்சு சாப்பிட்லாம். இல்லை கிரேவி இல்லை குழம்பா வைக்கணும்னா நம்ம இந்தமாரி ஃபர்தராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப நம்ம கடாயில் வச்சுட்டு அதில் ஆயில் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூனு. இதுக்கு வந்து நம்ம மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொருட்கள் ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம், பட்டை, அதுக்கப்புறம் அந்த பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த இலைகள் இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா ஆயில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனோன்னா இதோட வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது மசாலா பொருட்களை வந்து கருக விடக்கூடாது. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்தமாரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எப்போ போட்டாலும் அதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் ஆயிலே, அந்த வெங்காயத்தோடையே. இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் அந்த டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கசக்க ஆரம்பிக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லா ஆயிலில் ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா ஒரு 2 தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்தமாரி தக்காளி நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மோட்லேயோ இல்லை ஒரு 5-6 சுற்று விட்டு அரைச்சி விட்டுத்தீங்க அப்படின்னா கிரேவி ஸ்டைலில் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதங்கிறதுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். காலிஃப்ளவரில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு வந்து நம்ம பார்த்து போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா இது வதக்குனதுக்கப்புறம் பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அந்த மசாலா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். மசாலாவும் நல்லா அது ஸ்மெல் இல்லாமல், பச்சை ஸ்மெல் இல்லாமல் குக் ஆகிடும். இந்தமாரி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் அரிசி வாஷ் பண்ண வச்சுருந்த தண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை பச்சை தண்ணி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதை அரிசி வாஷ் பண்ணது ஃபஸ்ட் டைம் இல்லாமல் செகண்ட் டைம் வாஷ் பண்ணுற தண்ணி. இன்பிட்வீனில் நம்ம தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு ஒரு 5-6 இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இதை லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு. இப்போ இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நல்லா இது கொதிக்குது. இப்போ இது கொதிக்கும் போது லைட்டாக இப்படி ஓப்பன் ஆகிருக்கிற மாரி ஒரு மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பச்சை வாசனைலாம் எதுவும் இல்லாமல் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு போடும்போது கிரேவிக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலை,
இல்லாட்டி உளுத்தம் பருப்பு கூட நம்ம அரைச்சி ஊற்றலாம். பட் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது டேஸ்ட்டுக்கு. கிரேவினாவே ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம அந்த டேஸ்ட் வரணும் அப்படின்னா முந்திரி பருப்பு கொஞ்சம் அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது லைட்டாக இப்போ கொதி வரும். அது கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா தேங்காய் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்தமாரி கொதிக்க விட்டிங்கன்னா பாருங்கள் சைடில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ இதில் நம்ம மல்லி தலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ மல்லி இலைகள் நம்ம எவ்வளோ தேவைக்கேற்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம அது மேலே தூவி விடலாம். நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இல்லை வெரைட்டி ரைஸ் எதாக இருந்தாலும் சரி இதை நம்ம ஆட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதுமாரி பண்ணியிருக்காங்களோ அதுமாரி டேஸ்ட் வந்து நம்ம வீட்டிலே அதுமாரி பண்ணலாம். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.